கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவநாம் மகிமைக்காக புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும் தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேதவசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாடல்களை பாடும்படி கிருபை செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, புத்தி உள்ள கன்னிகளும் புத்தி இல்லாத கன்னிகளும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும், வாசித்த மகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் மூலமாக மறைந்திருக்கிற வேத ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுடைய ஆண்டவரின் நாவுகளை பிடித்து கொண்டு சிந்தைகளை பிடித்து கொண்டு நீர் பேசுவீராக. அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்தாரும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உடைய செய்திக்கான அந்த தலைப்பு புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும், வைஸ் வெர்ஜின்ஸ் அண்ட் ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ். நமக்கு அதற்கு ஆதாரமாக மத்தேயு விசேஷம் 25 முதல் 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசித்தோம். நாம் அந்த செய்திகளாக செய்யலாம். காலம் முழுவதிலும் அவர்கள் யாவரும் மரித்தனர், நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளனை சந்திக்க புறப்பட்டு சென்ற 10 கன்னிகைகள் ஒரு ஓமையாக ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஓமையாக 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் என்று. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட எண்ணெயை கொண்டு சென்றார்கள் என்றும், புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டிகளில் எண்ணெய் இருந்தாலும் போதுமான அளவுக்கு எண்ணெயை அவர்கள் எடுத்து செல்லவில்லை. மணவாளன் வந்தபொழுது அந்த தீவெட்டிகள் அவர்கள் ஆயத்தப்படுத்தின பொழுது புத்தி இல்லாத கன்னிகளுடைய தீவெட்டிகள் அணைந்து போக ஆரம்பித்தது. காரணம், அதில் எண்ணெய் இல்லை.
அதே போன்று புத்தி உள்ளவர்கள் இடத்தில் அந்த தீவெட்டிகளில் அவர்கள் அதை தவிர எண்ணெய் கூட கொண்டு போனதுனால அது பிரகாசமாக இருந்தது. அதை குறித்த ஒரு ஓமையை தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நித்திரை மயக்கம் என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் மணவாளன் வரும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று இருக்கிறது. நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அந்த வசனம் இருக்கிறது. நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார். மணவாளன் வர தாமதித்த போது, அது சபை காலங்களிலே நம்ம எங்கே கொண்டு பொறுத்துறோம் அப்படின்னா 7 சபை காலங்களிலே நித்திரை அடைந்த அந்த பரிசுத்தவான்கள், பாருங்கள், மரணம் அடைந்த என்று எழுதப்படவில்லை, நித்திரை அடைந்த, அவர்கள் தூங்கிவிட்டார்கள், நித்திரையாக இருக்கிறார்கள். இயேசு ஒரு முறை சொன்னார், லாசரு மரிக்கவில்லை, அவன் நித்திரையாக இருக்கிறான் என்றும். 1 தெசலோனிக்கர் 4:16 கடைசி நாட்களிலே கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் இயேசுவோடு கூட கொண்டு வருவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு. அதனால் நித்திரை என்பது மரணம் அடைந்ததல்ல, தூக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் குறிக்கும். நாம் அதை பார்க்க. ஆகையால் 7 சபை காலங்கள். இந்த காலங்களிலே ஒவ்வொரு காலத்திலும் நித்திரை மயக்கம் அடைந்தவர்கள், அல்லேலூயா, நித்திரை மயக்கம் அடைந்தவர்கள் ஒவ்வொரு சபை காலம், எபேசு சபை காலம் முதல் லவோதிக்கேயா சபை வரை காலம் வரைக்கும் உள்ள இந்த புத்தி இல்லாதவர்கள் அங்கு நித்திரை மயக்கமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். புத்தி உள்ள கனிகளும் அங்கு நித்திரையாக இருக்கிறார்கள், எபேசு சபை காலம் முதற்கொண்டு. இப்பொழுது அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தாங்கள் மரித்ததாக அவர்கள் கூறவில்லை, ஆனால் அவர்கள் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்பதாக நாம் காண்கிறோம். சரி, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்தை கேட்டவர்களெல்லாம் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஏன்னா போதுமான அளவுக்கு எண்ணெய் அவர்கள் கொண்டு போகாத பட்சத்தில் அந்த தீவெட்டிகள் அணைந்து போக ஆரம்பித்தது. அதனால் உங்களுடைய எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயத்தனமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக என்ன செய்யுங்க, வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். புத்தி உள்ள கன்னிகளும் புத்தி இல்லாத கன்னிகளும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லாத பட்சத்தில் அந்த தீவெட்டிகள் அணைந்து போக ஆரம்பித்ததுனால, அவர்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போக ஆரம்பித்தது. எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், விற்கிறவர்களிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டான். ஆயத்தமாய் இருந்தவர்கள், கவனிக்க வேண்டும், ஆயத்தமாய் இருந்தவர்கள் மட்டுமே அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ ஆயத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது.
இன்னும் உலகத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் உலகத்தை விட்டு வேறு விரிந்து ஆண்டவருக்காக நாம் வாழ்கிறவர்களாகவும் எப்பொழுது அவர் நம்மை ஆகாயத்தில் கொண்டு செல்வார், எப்பொழுது ஆகாயத்தில் வெளிப்படுவார் என்பதை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவு என்ன செய்யப்பட்டது? அடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பின்பு மற்ற கன்னிகைகளும் பார்கள், கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு. இந்த கதவு அடைத்தல் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிறகு, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். மணவாளன் ஆகாயத்தில் வரும் பொழுது மணவாட்டி அவரை ஆகாயத்தில் சந்திப்பாள். அப்படி சந்திக்கும் பொழுது அல்லேலூயா, மணவாட்டி ஆகாயத்தில் அவரை சந்திப்பாள், அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாள். அதுதான் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பதை குறித்து எழுதியிருக்கிறது. மற்ற இப்போ கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைத்தல் என்றால் என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தினுடைய வாசல் அடைபட்டு விட்டது. புறஜாதிகளுக்கு மத்தியில் சுவிசேஷ வாசல் அடைபடுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியும் பொழிவது நிறுத்தப்பட்டு விடுகிறது. அதை நாம் கவனிக்கணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் சுமார் 2000 ஆண்டு காலமாக பரிசுத்த ஆவியை எல்லார் மேலேயும் அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நேர முடிவு வருகிறது. அவருடைய கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தாலும் கிருபைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆகையால் இப்பொழுது அடைபடக்கூடிய நேரம், வாசல் அடைபடக்கூடிய ஒரு நேரம். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள், கல்யாண வீட்டுக்குள் மணவாளனோடு பிரவேசித்து விட்டார்கள். கதவு என்ன செய்யப்பட்டு விட்டது? அடைக்கப்பட்டு விட்டது. அதுதான் கிருபையின் வாசல், ரட்சிப்பின் வாசல் என்பது அடைக்கப்பட்டு விடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுவதை தேவன் தாமே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவர் பொருந்தருள்வது நின்று விடும். அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். சரி, கவனிங்க. இந்த புத்தி உள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும் 2 பேருமே நல்லவர்கள் தான். புத்தி உள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும் எல்லாம் 2 பேரும் நல்லவர்கள் தான், 2 பேரும் கன்னிகைகள் தான். அதில் எந்த குறைவும் நாம் பார்க்க முடியாது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது இயேசுவின் இடத்தில் அவர்கள் கதவு அடைக்கப்பட்ட பிறகு கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும். இயேசு அவர்களை என்ன சொல்லுகிறார் பார்த்து, உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறேன். ஒரு வகையில் பார்த்தா அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறவர் இயேசு தான். ஏன் அதை அறியேன் என்று சொல்லுகிறார்? அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா கிருபை என்பது முடிந்து விடுகிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலோடு புறஜாதிகளுக்கு மத்தியில் என்ன செய்கிறது? கிருபை முடிந்து விடுகிறது. அதனால் கிருபை அங்கு போய்விடுகிற காரணத்தினால உங்களை நான் அறியேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் என்று ஏற்கனவே அவர் பூமியில் இருக்கும் பொழுதே எச்சரித்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 6:44 போன்ற வசனங்களிலே 25 மத்தேயு 25:44 வசனத்தில் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது அறியாதபடினால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள் என்று எச்சரித்தவர். ஆனால் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காமல் போதுமான அளவுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை. இப்போ நாம் பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த 5 புத்தியுள்ள கன்னிகர் வேதத்தில் எண்ணெயானது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நாம் அனைவரும் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தான் நாம் வியாதிஸ்தர்களுக்காக என்ன செய்கிறோம்? எண்ணெய் பூசி நாம் ஜெபிக்கிறோம். எண்ணெய் பூசுவது என்பது பரிசுத்த ஆவியானவர். அதுதான்
அதனுடைய அர்த்தம். எனவே புத்தியுள்ளவர்கள் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை உடையவர்களாக இருந்தார்கள். அது மிக முக்கியம். ஆவியில் அனலாய் இருங்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக நாம் காணப்படும். எப்படி ஸ்தேவான் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது, அதே போல் நாமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே நிரம்பினவர்களாக எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாக நாம் தரித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் எனவே புத்தி உள்ளவர்கள் தங்கள் விளக்குகளை எண்ணெய் உடையவர்களாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன இல்லைன்னா எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி என்பது என்ன கொண்டு வருகிறது? வெளிப்பாடை கொண்டு வருகிறது. இயேசு பேதுருவை சீசர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, சிலர் உம்மை எலியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் இப்படி பலவிதமாக சொல்லுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை வெளிப்படுத்தினார். அதாவது ஆவியானவர் வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு வெளிப்பாடு பேதுருவுக்கு கிடைத்தது. அதுதான் காரியம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் பொழுதுதான் சிமியோன் உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அவன் சொன்னான். அவன் பரிசுத்த ஆவியால் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வரும் பொழுது அங்கு ஏதோ ஒரு தரிசனம் உண்டாகிறது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. அது பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆகையால் எனவே அவர்கள் கல்யாண விருந்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக ஆயத்தமாய் இருந்தார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெந்தெகோஸ்தையினரும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் எல்லாருமே மணவாட்டியும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மணவாளன் வரும் வேளையிலே ஆயத்தமாய் இருந்தவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். கதவு உடனே அடைக்கப்படும். அந்த கதவுங்கிறது கிருபை. ஏன்னா யோவான் சுவிசேஷம் 1:17 நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக என்றால் கிருபை இயேசுவின் மூலமாக. அப்போ இந்த கிருபைக்கு ஒரு காலம், கிருபையுடைய துவக்கத்துக்கு ஒரு காலம் இருந்ததால் கிருபையின் முடிவுக்கும் ஒரு நேரம் வரும். அந்த கிருபை முடியும் பொழுது கதவு அடைக்கப்பட்டு விடாது. பின்பு யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா புரஜாதிகளுக்கு மத்தியில் கிருபை இருக்காது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்காது. ஏன்னா யூதர்களுடைய ரட்சிப்புக்காக பரிசுத்தாவினுடைய அபிஷேகமானது பிரஜாதிகள் மத்தியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு யூதர்கள் மேலே அது ஊற்றப்படும். அந்நாட்களில் எருசலேம் குடிகள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று வேதத்தில் சொல்லப்படும். ஆகையால் கல்யாண விருந்துக்கள் பிரவேசிக்கத்தக்கதாக எல்லாருமே ஆயத்தமாக இருந்தாங்க. சில பேர் நம்ம சொல்லலாம், எப்படி நான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போயிடுவேன், எப்பொழுதையும் போயிடுவேன்னு சொன்னீங்க, நல்லது. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நீங்கள் செல்வீர்களா செல்ல மாட்டீர்களா என்பது தேவனுக்கு தெரியும். ஏன்னா நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றால் மட்டுமே நாம் மறுரூபமாக முடியும், நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகையால் போதுமான அளவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அங்கு இருக்க வேண்டியது அவசியம். ஆகையால் அது எசேக்கியேல் 9 போனீங்கன்னா அங்கு பரிசுத்த ஆவி என்னவா இருக்கிறதுனா அது அந்த மையினால் அங்கு என்ன செய்யப்படுகிறது, அடையாளம் போடப்படுகிறது. ஒரு அடையாளம் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு அடையாளம் போடுகிறது போல அந்த கணக்கிட்டை வைத்திருக்கிறவன்
அந்த அடையாளத்தை போடுகிறான் என்று எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், எனவே எண்ணெயானது என்னவாக இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்து விட்டோம். அல்லேலூயா. அப்போ எண்ணெய் பரிசுத்த ஆவி மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு. அதுதான் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும். பாருங்க, இந்த மாம்சமோ இந்த இரத்தமோ கல்வியோ அறிவோ விஞ்ஞானமோ எதுவுமே நமக்கு வெளிப்படுத்த முடியாது. பிதாவானவர் ஆவியானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ பரிசுத்த ஆவியின் மூலமாக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. இந்த மணி நேரத்துக்காக என்ன வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக தேவன் நிரூபித்து கொண்டிருக்கும் பொழுது அதை காண்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலமாக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. உதாரணமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்ட பெயரிலே ஞானஸ்தானம் கொடுக்கிற அந்த காரியத்துக்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் மிகச் சிறந்த, அதுதான் சரியான வெளிப்பாடு. ஏன்னா பிதா என்பது ஒரு பெயர் அல்ல, குமாரன் என்பது பெயர் அல்ல, பரிசுத்த ஆவி என்பது பெயர் அல்ல. இது எல்லாம் தேவனுடைய தலைப்பு. அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். இது மறுபடியும் இந்த காலத்திலே திரும்பி தேவன் நம் கொண்டு வந்திருக்கான், மணவாட்டிக்காக அதை கொண்டு வந்திருக்கிறான். ஆகையால் இப்பொழுது இந்த இரு சாரார் ரெண்டு கூட்டத்தை நம்ம பற்றி பார்க்கிறோம். ஒன்று, இது ஒரு கன்னிகை என்று சொல்லப்பட்டது. யாருங்க? கன்னிகை. கன்னிகை என்ற ஒரு வார்த்தைக்கு கரைபடாதவள், பரிசுத்தமானவள் என்ற அர்த்தம். அது ஒரு கன்னிகை. இது புத்தியுள்ள கன்னிகை. 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத. புத்தி இல்லாதன்னா இந்த புத்தி அல்ல, தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ள முடியாத அல்லது வெளிப்பாடு இல்லாதவர்கள் தான் புத்தி இல்லாத கன்னிகள். ஆனால் இருவருமே யார் அப்படின்னா கன்னியர் தான். இருவருமே யார் தான்? கன்னியர் தான். அது மிக முக்கியம். கன்னிகை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கன்னிகை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதன் அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தால் பரிசுத்தமான, சுத்தமான, சுத்திகரிக்கப்பட்ட என்ற அர்த்தங்களைத்தான் தருகிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற வார்த்தையை அது பரிசுத்தவானாக்கப்படுதல் என்பதிலிருந்து வருகிறது. சுத்தமான என்ற வார்த்தையிலிருந்து. அது எபிரேய வார்த்தையை போல கிரேக்க மொழியில் பரிசுத்தமாக்கப்பட்ட என்பது சுத்தமான என்பது அர்த்தமாகிறது. எபிரேய பாஷையில் பரிசுத்தமாக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சுத்தமான, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக்கப்படுதல். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுதல். மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த 3 நிலையை கடந்து வரக்கூடியவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்ல முடியும். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம். ஆகையால் கன்னிகைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கன்னிகைகள் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டது. அதான் சொல்லப்போனால் அந்த 3வது இடத்துக்கு அவர்கள் முழுமையாக வரல. ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகளோ எண்ணெயை கூட வைத்திருந்தார்கள். ஆகையால் ஒரு வேறுபட்ட வார்த்தைகளாக அது கூடப்பட்டிருக்கிறது. சுத்தமுள்ள, பரிசுத்தமான. எனவே சுத்தமான என்பதற்குரிய சொல் கிரேக்க மொழியில் பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ கவனிப்போம். 10 கன்னியர்களும் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? இந்த சபைகள் யாவும் 10 கன்னிகள் என்பது என்ன அப்படின்னா அந்த 10 பேர் தான் என்ற அர்த்தம் அல்ல. இது இந்த சபைகளை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? மணவாட்டி சபை, பெந்தகோஸ்தே சபை. பெந்தகோஸ்தே சபை வேறு, மணவாட்டி சபை வேறா? நிச்சயமாக. பெந்தகோஸ்தே என்ற அமைப்பிலிருந்து
வார்த்தைக்காக, சத்தியத்துக்காக, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்காக வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் தான் மணவாட்டி சபை. இப்போ மணவாட்டி என்பது வேறு, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தெகோஸ்தே என்பது வேறு. ரெண்டுக்கு என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்கிறது. ஆகையால் 10 கன்னியர்கள் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறார்கள். எல்லோரும் அப்படி தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் இயேசு கிறிஸ்துவை 2ஆம் வருகையில் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இங்கே இந்த ரோமன் சபையில் அல்ல, ரோமன் சபை கிடையாது. நல்ல கவனிக்க, ரோமன் கத்தோலிக்க சபையானது, ஸ்தாபனமானது இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் பேசாது, இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்காது, எடுத்துக்கொள்ளப்படுவதில் போக வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது, நாம் இமைப்படுதலாம் மறுரூபமாவோம் என்ற ஒரு காரியமும் இருக்காது. அங்கு எல்லாமே சடங்காச்சாரங்கள் மட்டுமே இருக்கும். சடங்காச்சாரங்கள், பண்டிகைகளை கொண்டாடுவதும், சப்பரம் தூக்குவதும், ஜெபமாலையை உருட்டுவதும், மரித்தோர்களுக்காக ஜெபிப்பதும், இது போன்ற சடங்குகள் மாத்திரமே அங்கு காணப்படுமே தவிர தேவனுடைய வார்த்தை என்பது அங்கு இருக்காது. அதனால் கத்தோலிக்க சபை அல்ல. கத்தோலிக்க சபை புத்தியுள்ள கன்னிகையிலையும் வராது, புத்தி இல்லாத கன்னிகைகளிலும் வராது, ரெண்டுலேயும் இருக்க மாட்டாங்க. கத்தோலிக்க ஸ்தாபனத்தை மட்டும் இங்கே கொண்டு சேர்த்துறாங்க. ஆனால் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட, அந்நிபாசைகளை பேசுகிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, போதுமான அபிஷேகம் இல்லை ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், அது பெந்தெகோஸ்தேனராக இருக்கிறது. அப்போ இந்த பெந்தெகோஸ்தேனர் புத்தி இல்லாத கன்னிகைகளில் வருகிறார்கள். ஆனால் கத்தோலிக்க ஸ்தாபனமோ வேறு விதமான ஒரு பாரம்பரியங்களை, கொள்கைகள், கோட்பாடுகளை கொண்ட சபைகளோ அது புத்தி இல்லாத கன்னிகைகளில் கூட வரமாட்டார்கள். அவர்கள் சடங்காச்சாரங்களையே பின்பற்றுகிறவர்களாக இருப்பார். இங்கே இந்த ரோமன் சபையில் அல்ல. ஆனால் ஏனைய சில ஸ்தாபனங்களில், நிக்கோலாய் மதஸ்தரில் பாப்டிஸ்டுகள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். பாப்டிஸ்ட் என்ற ஒரு சபை இருக்கிறது, அவர்கள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். பிரஸ்பிடேரியன்கள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். நசரேய சபைக்காரர்கள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். யாத்திரை பரிசுத்தம் சபையார் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அது சரிதானே? அதே போல் பெந்தெகோஸ்தேனரும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. அவர்கள் யாவருமே மணவாளனை சந்திக்க புறப்பட்டு சென்ற கன்னிகைகளாக இருக்கிறாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மணவாளனை சந்திக்கும்படி போய்கொண்டிருந்தார்கள். கவனிக்கணும், கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. தேவன் அதை கனம் பண்ணியிருந்தால் அப்பொழுது அவர்களையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர்கள் மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று இந்த பெந்தெகோஸ்தே போன்ற இந்த சபைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்தும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிரசங்கித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மணி நேரத்துக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளையும் சத்தியங்களையும் உண்மையான ஞானசானமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெறக்கூடிய ஞானசானத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த வெளிப்பாடு அங்கு இல்லை. போதுமான எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருந்தால் தான் வெளிச்சம் வரும். எந்த விளக்குகள் இருந்தாலும் எண்ணெயை ஊற்றினால், எண்ணெய் இருந்தால்தான் வெளிச்சம் உண்டாகும். எண்ணெய் குறைவாக இருந்தால் மங்கி எரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ வேத வசனங்கள் என்னவா இருக்கிறதுனா வெளிச்சமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வேத வசனங்களையும் சத்தியங்களையும் பேசின பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் என்பது வார்த்தையின் வெளிப்பாடு. தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு தான் அந்த வெளிச்சம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்படி நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும்? இந்த மணி நேரத்துக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இது ஆவிக்குரிய ரீதியான வெளிச்சம். அல்லேலூயா. பாருங்கள்,
ஆகையால் சபை காலங்களின் செய்தியில் அநேகர் அந்த விஷயத்தை தேவன் நம்மோடு அதை குறித்து பேசுகிறார். உதாரணமாக பாருங்கள், சபை காலங்களில் இந்த நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே சபை காலங்கள், எபேசு சபை காலம் தொடங்கி வருகிறது. பிலேயாமனுடைய ஒரு போதகத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமானால், பிலேயாமனுடைய போதகத்திலும் இப்படிப்பட்ட உண்மையான ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்கள், பிலேயாமனுடைய உபதேசம். பிலேயாம் நின்று கொண்டு அருமையான மகத்தான பெரிய ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மோவாப் தேசம். அவர்கள் தேவனில் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவன் வேத வசனங்களின்படியே 7 பலிபீடங்களை ஏற்படுத்தி 7 கடாக்களையும் காளைகளையும் பலியிடுகிறான். அவர்களுக்கு விசுவாசம் உண்டு, இல்லை என்று சொல்லலை. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாம் செல்வோம் என்ற விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட பெந்தெகோஸ்தினருக்கும் உண்டு. அதை நாம் இல்லை என்று கூறிவிட முடியாது. ஆகையால் பாலாக்கு வந்தபோது அவன் என்ன செய்தான் என்பதை பாருங்கள். பிலேயாம் வந்தபோது என்ன செய்தான்? இஸ்ரவேலர் வணங்கிய அதே தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு அதே விதமான பலிகளை செலுத்தினான். அவன் 7 பலிபீடங்களை உண்டாக்கினான். 7 என்ற எண் தேவனுடைய பூர்த்தியான முழுமையான ஒரு எண்ணாக இருக்கிறது. அவர் 6 நாட்கள் கிரியை செய்தார். இயேசு 6 நாட்கள் கிரியை செய்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். நம்முடைய சிருஷ்டிப்பில் 6 நாட்கள் கிரியை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்தார். 7 என்பது பூர்த்தி அடைந்ததை குறிக்கிறது. பாருங்கள், இவ்வுலகில் அவர் 6 நாட்கள் வேலை செய்தார். முதல் 2000 ஆண்டுகள் ஆனபோது உலகமானது தண்ணீரினால் அழிக்கப்பட்டது அல்லது சுத்திகரிக்கப்பட்டது. 2வது ஆண்டில் 2000 ஆண்டில் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்ன செய்கிறார்? இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தினார். 3வதாக 2000 ஆண்டுகள் பின்பு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் முடிவில் நடக்கக்கூடிய 1000 வருஷ அரசாட்சிக்காக பூமியை அக்கினியினால் சுத்தம் செய்வதாக இருக்கிறது. இப்பொழுது 3வதான 2வது ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 2000 ஆண்டுகளின் முடிவில் முக்கியமான ஒன்று சம்பவித்துவிடுகிறது. அப்பொழுது உலகமானது மீண்டும் ஒரு தடவை அசைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் இன்னும் வானத்தையும் பூமியும் இன்னும் ஒரு தரம் அசைப்பேன் சொல்கிறார். இப்போ கடைசி ஃபைனல் மினிஸ்ட்ரி, மணவாட்டி ஊழியம் ஒரு அசைக்கக்கூடிய ஊழியமாக எளிமையாக இருக்கும். அதை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தார் போன்று அது பேரின்ப பெருவிழாவாவோ அல்லது அற்புத பெருவிழாவாகவெல்லாம் இருக்காது. வார்த்தையினுடைய ஒரு எழுப்புதலாக அது காணப்படும். ஆமென். பாருங்கள், 1000 ஆண்டு காலத்தில் அவர் உலகத்தை அஸ்திபாரப்படுத்தினார். சரி, இப்போ இது 7வது ஆண்டு தான், 7வது 1000 ஆண்டு தான் 1000 வருஷ அரசாட்சி காலமாக இருக்கிறது என்பதை நாம் புரியும். சபைக்கும் கூட 7 சபை காலங்கள் உண்டாயிருக்கிறது. இப்போ பாருங்கள், 7 சபை காலங்கள் இருக்குது. எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்று 7 சபை காலங்கள். இந்த 7 சபை காலங்கள் என்பது 7 ஜாமங்களை குறிக்கிறது ஒரு பக்கத்தில். சரி, இப்போ பார்க்கலாம். அதுதான் சபை காலங்களில் முழுமையான பூர்த்தியாக என்ன இருக்கிறது? அவை யாவும் 7ஆக இருக்கிறது. எல்லாமே 7. நீங்கள் பைபிளில் தேடினீங்கன்னா 7 என்ற வார்த்தையை அநேக இடங்களிலே நீங்கள் காணலாம். 7 சபை காலங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள், 7 பொன்குத்து விளக்குகள், 7 முத்திரைகள், 7 கலசங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 7 காளைகள், 7 பலிபீடங்கள். இந்த 7ங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் 7 என்ற வார்த்தை அநேக இடங்களில் வருகிறது. காரணம் என்னென்னா, 7 என்றால் ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. அதனால்தான் தேவனுடைய குணாதிசயத்தில் கூட அங்கே விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம் என்பதாக 7இல் அது முடிவடைகிறது. எல்லாமே 7 என்ற வார்த்தை வருது. 7 ஒரு பரிபூர்ணமான எண்ணாக இருக்கிறது. அதே போல் சபை காலங்கள் 7ஆக இருக்கிறது. எபேசு சபையின் காலம் தொடங்கி
லவோதிக்கேயா சபையின் காலத்தில் முடிகிறது. இப்பொழுது நாம் லவோதிக்கேயா சபையினுடைய காலம் முடிவில் இருக்கிறோம். இந்த லவோதிக்கேயா சபையின் காலம் எப்பொழுது ஆரம்பமானது? 1906ஆம் ஆண்டு ஆரம்பமாகும். 1906ஆம் ஆண்டு ஆரம்பமாகி இப்பொழுது அது முடியும் தருவாயில் இருக்கிறது. 7ஆம் சபை காலம் முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற வேண்டும். ஏனென்றால் அந்த யூதா 14வது வசனத்தில் ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆதாமுக்கு 7வது தலைமுறை. பாருங்கள், அங்கேயும் என்ன வருகிறது? 7வது தலைமுறை. 7வது தலைமுறையில் தான் ஏனோக்கு நினைச்சுதான் காணப்படாமல் போனான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டான். அதே போல் 7ஆம் சபையின் கால முடிவில் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். அது 1906ஆம் ஆண்டு துவங்கி இப்பொழுது அது முடிவுடையும் தருவாயில் இருக்கிறது. எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறலாம். ஆனால் ஆயத்தமாக இருந்தவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்ல முடியும். ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இல்லாத பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ன செய்யலை? அதை இழந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த மணி நேரத்துக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கல அப்படின்னாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுதலை இழந்து போவார்கள். நாம் வாழுகிறதே இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுகிறோம். அதுக்கு தான் பிரயாசப்படுகிறோம். அதையும் இழந்து விட்டால் ஒரு பிரயோஜனம். நீங்கள் ஏதோ ஒரு சபையை சேர்ந்துருக்க, ஒரு பெந்தகோஸ்தே சபையோ அல்லது ஒரு புராட்டஸ்டன்ட் சபையோ அல்லது ஒரு கத்தோலிக்க ஏதோ ஒரு சபையை ஜனங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த மணி நேரத்துக்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. மல்கியா 4:5-6, வெளிப்படுத்தல் 10:6, இப்படியாக இந்த மணி நேரத்துக்கான செய்தியை விசுவாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிப்பது தான் மிக முக்கியம். அல்லேலூயா. ஆகையால் 7 என்பது ஒரு முழுமையான எண்ணாக இருக்கிறது. 7 என்ற எண் தேவனுடைய பூர்த்தியான முழுமையாக எண்ணாக இருக்கிறது. சிருஷ்டிப்பிலும் 6 நாட்கள் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அங்கேயும் பாருங்கள் 7 என்றவான். ஆகையால் கன்னிகைகள் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னியரிடம் அவர்கள் விளக்குகளில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கின்ற வெளிப்பாடு, அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியை பெற்றேன்னா சும்மா வெறும் அந்நிய பாஷை பேசுகிறதல்ல. அந்நிய பாஷை என்பது பிசாசுகளோடு பேச முடியும். நான் அந்நிய பாஷை பேசுகிறதுனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசுகளும் அந்நிய பாஷைகளை பேசும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, அதாவது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். மனம் திரும்பாத பட்சத்திலேயே அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஃபார் த கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆஃப் காட் ஆர் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். மனம் திரும்பாத பட்சத்தில் கூட வரங்கள் கிடைக்கும். நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், வேறு எந்த ஒரு வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நீ பரிசுத்த ஆவி பெற்றீர்கள் என்பது அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெற்றது என்னன்னா, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலே நடத்துகிறார் பாருங்க, அதுதான் பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 2:38 நாம் சொன்னால் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றதாக மேன்மை பாராட்டி கொள்வார்கள். இப்படி இந்த காலத்தில் மல்கியா 4:5-6 ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெளிப்படுத்தல் 10:1 பலமுள்ள தேவனாய் கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களால் விசுவாசிக்க முடியல. காரணம், அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பூரண அபிஷேகத்தை இன்னும் பெறலை. புத்தி இல்லாத கன்னிகளைப் போல ஏதோ கொஞ்சம் எண்ணெய் மாத்திரமே அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளலை. அப்படியே இந்த காலத்தை ஓட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா ஆயத்தமாக இருந்தவர்கள் மட்டும்தான் கல்யாண வீட்டுக்குள் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியாது. ஆனால் புத்தி இல்லாத கன்னியரிடம் அவர்கள் விளக்குகளில் எண்ணெய் இல்லை. ஆனால் அவர்கள் மற்ற யாவையும் உடையவர்களாக இருந்தார்கள். பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் வெளிப்பாடு மட்டும்தான் இல்லை, அவரிடத்தில் விசுவாசம் இருந்தது, வல்லமை இருந்தது, அற்புதம் இருந்தது, அடையாளம் இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, எல்லாமே இருந்தது.
புத்தி உள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இவர்கள் எண்ணெயை கூட வைத்திருந்தாங்க. அவர்களிடத்துல போதுமான அளவுக்கு எண்ணெய், பரிசுத்த ஆவி போதுமான அளவுக்கு அவங்க பெறல. பரிசுத்த ஆவி பெற்றதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெந்தகோஸ்தே சகோதரர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா சத்திய ஆவியானவர் உங்களை என்ன செய்யணும்? சகல சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணுமே. நீங்கள் ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் கொடுத்த ஞானஸ்தானத்தை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? என்ன எவ்வளோ சத்தியம் இருக்குது. சர்ப்பத்தின் வித்து போன்ற சத்தியம் இருக்கிறது, எவ்வளவோ மகத்தான சத்தியங்கள் இருக்கிறது. ஐயன்மீர் இதுவா சமயம் என்ற ஒரு செய்தியில் மிக அருமையாக அதை குறித்து கிட்டத்தட்ட சுமார் 25 ரகசியங்கள் அங்கு வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். சரி, கவனிங்க. அவர்கள் சுத்தமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தங்கள் ஸ்தாபனங்கள் அவர்களை பிரசங்கிக்க அனுமதித்த வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்தார். அந்தந்த ஸ்தாபனம் என்ன பிரசங்கிக்க அனுமதிக்கிறோ அதை மட்டும்தான் பிரசங்கிப்பான். ஒரு ஆர்சி ஃபாதர் அந்த ஆர்சி சர்ச்சினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை மட்டும்தான் அவர் பிரசங்கம் பண்ணோம், மீறி பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு புராட்டஸ்டன்ட் குருவானவர் அங்கு என்ன கொள்கைகளும் கோட்பாடுகளும் எதை விசுவாசிக்கிறார்களோ அதை மட்டும்தான் அவர்கள் பிரசங்கிக்கும். ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் அவர்கள் என்ன கொள்கைகள் கோட்பாடுகள் விசுவாசம் இருக்கிறதோ அதை மட்டும்தான் பிரசங்கிப்பார்கள். ஆனால் மணவாட்டி முழு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிகர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்து கொள்ள மாட்டார்கள், யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. விசுவாசத்தில் தான் அவருடைய ஊழியம் இருக்கும். அதை போல நல்ல கவனிங்க. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்து கொள்ள மாட்டார், யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. தேவன் அவர்களை விசுவாசத்திலே பயிற்றுவித்து அவர்களை நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியம். அவர்கள் கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தங்கள் ஸ்தாபனங்கள் அவர்களுக்கு பிரசங்கித்த அந்த அனுமதித்த வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்தார்கள். இரண்டாம் வருகையை பற்றியும் பாவ நிவாரண பலியை குறித்தும் அவர்கள் பிரசங்கித்தார்கள். பாருங்கள், நாங்கள் எங்கள் சபையில் ரெண்டாம் வருகை தான் பிரசங்கம் பண்ணுறோம், கடைசி கால செய்தி தான் பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க. முதல்ல 2:38 படி ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களா? அதுக்கு அவங்க பதில் சொல்ல தெரியாது. கேட்டால் நான் ரெண்டாம் வருகை தான், ரெண்டாம் வருகை பிரசங்கிப்பீங்க, ஆனால் நீங்கள் போக மாட்டீங்களே. நீங்கள் போகணுன்னா பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறோ அதை நீ கீழ்ப்படிந்தாலொழியே போக முடியாது. ஒருவேளை உங்கள் சபையில் ரெண்டாம் வருகையை பிரசங்கிக்கலாம், எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பிரசங்கிக்கலாம், நீங்கள் பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம் பண்ணலாம், நீங்கள் பரிசுத்தமாக வாழலாம். ஆனால் இது மாத்திரம் போதாது. ஏன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதோ ஒரு பெந்தகோஸ்தே சபையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்தாபன சபையை சேர்ந்து கொள்வார்கள், இந்த மணி நேரத்துக்கான செய்தி அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது தான் அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆமென். பாருங்கள், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஒரு நல்ல பாப்டிஸ்ட் பண்டிதர் ஒருவரோடு எப்பொழுதாவது நீங்கள் வாதிக்க நேர்ந்தால் நீங்கள் அவரோடு பேசும் விஷயத்தை குறித்து சரியான அளவு அறிந்து வைத்தீர்கள். சரி, இப்பொழுது மத்தேயு 24:24 என்ன சொல்லியிருக்கேன்னா, கடைசி நாட்கள் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசி எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இருக்குமா. கிட்டத்தட்ட மணவாட்டியே போன்று அவர்கள் காணப்படுவார்கள், ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்கள் மணவாட்டியும் அல்ல. நீங்கள் மணவாட்டியாக இருந்தால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை முழுமையாக பெற்றிருந்தால் ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிப்பீர்கள். முதலாவது பாவமன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இந்த மணி நேரத்துக்கான தீர்க்கதரிசியும் அவருடைய செய்தியும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மகத்தான அந்த வெளிப்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகையால் இந்த இரு ஆவிகளுமே மிகவும் நெருக்கமாக ஒத்து காணப்படும் என்று இயேசு கூறியுள்ளார். அது மிகவும் ஒத்திருப்பது போல இருக்கும். பாருங்கள், அது பெந்தகோஸ்தையினரையும் கூட சுழன்றிடச் செய்துவிடும் நிச்சயமாக. ஏனெனில் கள்ள கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளை எழும்பி கூடுமானால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக. இப்போ நமக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு, அதனால் அவர்கள் எவ்வளோ பரிசுத்தமாக வாழலாம், நேபாசம் பேசலாம், பிசாசுகளை துரத்தலாம், ஆவிக்குரிய வரங்கள் இருக்கலாம், எல்லாமே இருந்தோம். இந்த மனிதனத்துக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லைன்னா அவரிடத்துல முழுமையான பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. அதுதான் புத்தி இல்லாத கன்னிகை. எல்லாமே அவரிடத்துல இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அதை நாம் இல்லைன்னு சொல்லலை. பாருங்கள், அங்கே அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு, பிசாசு ஓடுது சொல்லலாம். நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும்னு தான் பைபிளே சொல்லுது. அது வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும் என்று. அல்லேலூயா. கவனிங்க, அங்கே இரு சபைகளை குறித்து பாருங்கள். மக்கள் இதை காணும் பொழுது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரிகிறதில்லை. அந்த ஆத்மாவில் இச்சபைகள் உண்மையான சபையை போலவே சுத்தம் உள்ளதாகவும், நல்ல கவனிக்கணும், மணவாட்டி சபை எப்படி சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அதே போன்று தான். அதாவது புத்தி உள்ள கனிகள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அதே போல் புத்தி இல்லாத கனிகளும் பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள் என்பது மிக முக்கியம். இச்சபைகள் உண்மையான சபையை போலவே சுத்தம் உள்ளதாகவும் பரிசுத்தமானதாகவும் உள்ளன. இவர்கள் யாவரும் கண்ணீர் என்றால் அவர்களும் கண்ணீர் தான். அல்லேலூயா. இவர்கள் யாவரும் கண்ணீர் என்றால் அவர்களும் கண்ணீர் தான். அதை போலவே சுத்தமாக இருக்கின்றன. இரு சாராருக்கும் இடையே ஒரே ஒரு வேறுபாடு என்னவெனில், இவர்களுக்கு விளக்கில் எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவி உள்ளது. பரிசுத்த ஆவியானது அங்கே இருக்குமெனில் அது பெந்தெகோஸ்தே நாளில் உண்டான அதே விதமான அக்கினியைத்தான் இங்கேயும் உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு உண்மையான பெந்தெகோஸ்தே நாளில் என்ன அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க. ஆனால் அவர்களுக்கோ தங்கள் விளக்கில் அக்கினியும் இல்லை, எண்ணெயும் இல்லை. அவர்களுக்கு சபை சடங்காச்சாரங்கள் தான் இருக்கிறது, வார்த்தையின் வெளிப்பாடு இல்லை. சபை சடங்காச்சாரமானது சென்று கொண்டிருக்கு. முடிந்த அளவுக்கு சபையானது பார்க்க சம்பிரதாயங்களை கொண்டதாகத்தான் இருக்கிறது. அருமையான வைபவங்கள் அவர்களுக்கு உண்டு, அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. சமயாசார கோட்பாடுகள் அங்கே உண்டு. அது உங்களுடைய மனசாட்சியை கூட அசைக்கும் அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தூதர்களைப் போல பாடல்களை பாடுதல், இதெல்லாம் அவர்களிடம் உண்டாயிருக்கின்றன. அவர்கள் உங்களால் அவருடைய ஜீவியத்தின் மேல் குற்றம் சொல்ல முடியாது. பாருங்கள், அவர்களை ஜீவியத்தின் மேலே அவருடைய பரிசுத்தத்தின் மேலே நாம் என்ன செய்ய முடியாது, குற்றமே சொல்ல முடியாது. அதே போல் பாடல் பாடுகிறது, ஆராதனை நடத்துவது எல்லாமே தூதர்களைப் போல பாடுவார்கள், ஆனாலும் கைவிடப்படுவார்கள். இங்கே தான் இருக்குது பிச்சம். நம்ம பெந்தெகோஸ்தை விட்டு வார்த்தைக்கு நேராக வாருங்கள், ஸ்தாபனங்களை விட்டு வார்த்தைக்கு நேராக வாருங்கள் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் இந்த மனிதத்துக்கான செய்தியை விசுவாசிக்கலன்னா பிரியமானவர்களே, அவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் நிச்சயம் செல்வார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையால் உங்களால் அவருடைய ஜீவியத்தின் மேல் என்ன செய்ய முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஆயினும் அது தவறாக இருக்கிறது. பாருங்கள், இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தும் கூட அது தவறாக இருக்கிறது. அவர்கள் காணிக்கை செலுத்துவதோ, தசபாகம் செலுத்துவதோ, ஆராதனைக்கு செல்வதோ, ஜபக்கூட்டங்களுக்கு செல்வதோ எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனாலும் கைவிடப்படுவார்கள். காரணம், ரெண்டு சாராரும் கன்னியர்கள் தான். ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே எண்ணெய் குறைவாக இருந்தது, அங்கே எண்ணெய் அதிகமாக இருந்தது. அதாவது வெளிப்பாடு அதிகமாக இருந்தது, இங்கே வெளிப்பாடு குறைவாக இருந்தது. இது ஒன்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அவருடைய காரியங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறதே அல்லாமல் முழுமையாக வார்த்தையாக இல்லை. தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகத்தை மட்டுமே அவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. முழுமையான தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் காணப்படுவது இல்லை. அல்லேலூயா. அதை நாம் கவனிக்க வேண்டும். அவ்விதமாக ஒரு கூட்டத்தினர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவதில் கைவிடப்படுகிறார்கள். பாருங்கள், இது பரிதாபமான காரியம். அவர்கள் வருகை பற்றி பிரசங்கித்து
எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி பிரசங்கித்து கடைசியில் அதில் போகாமல் கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்துவின் காலத்தில் போகிறது மோசமான ஒரு விளைவுகள். அது துன்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உபத்திரத்துக்குள் செல்வதே இல்லை. பாருங்கள், அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். உங்களுடைய 5 புத்தியுள்ள கன்னிகைகள் அங்கே தங்கள் விளக்குகளில் எண்ணெய் உடையவர்களாய் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம். நல்ல கவனிங்க, அந்த புத்தி உள்ள கனிகள் அவங்களுக்கு தான் என்ன இருக்குன்னா விளக்குகளில் எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய் உடையவர்களாய் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம். அவர்களுக்கு என்ன இருக்கிறது? எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம் உண்டு. அடுத்து அற்புதங்கள், அப்புறம் அடையாளங்கள். பாருங்க, மணவாட்டிக்கு மத்தியில் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம் இருக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தீர்க்க தரிசனங்கள் இருக்கும், மற்ற எல்லாவற்றையும் விசுவாசிப்பார்கள். மீதம் உள்ளவர்கள் என்பது இந்த 5 பேர்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளப்படுகின்றனர். பாருங்கள், மற்ற 5 பேரும் இன்னும் கனிகளாக இருக்கின்றார்கள். அது மிக முக்கியமான. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலை இழந்து உபத்திரவ காலத்துக்குள் செல்வார்கள். நாம் இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு வர்றோம். இதுதான் எச்சரிக்கைன்னு ஒரு செய்தி. இல்லை, நாங்கள் எங்கள் பெந்தகோஸ்தையில் தான் இருப்போம், அந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவி பட்ட பேரில் தான் ஞானஸ்தானம் கொடுப்போம், அந்த திருத்துவ போதனை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அந்த அந்நிய பாஷை பேசினாலே போதும் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம் என்று சொல்லி அதை இறுக பிடித்து கொண்டால் பிரியமானவர்களே, அது பரிதாபமான நிலை. அவர்கள் கைவிடப்படுவார்கள், அவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் செல்வார்கள். இயேசு அதைத்தான் கூறினார். ஆமென். அவர்கள் உங்களுடைய எண்ணெயில் சிறிது எங்களுக்கு தாருங்கள், என்பொழுது எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி தேவை என்றனர். பரிசுத்த ஆவி என்பதாவது ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். அது சகரியா 4, யாக்கோபு 5:14 அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியாக எண்ணெய். அந்த எண்ணெய் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அந்த வெளிச்சம் வேத வசனத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர், இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு. பாருங்கள், பெந்தகோஸ்தேயர் பரிசுத்த ஆவியை பெறலைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லை, அவ்வளோதான். அவர்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியினால் அவர்கள் கூச்சல் இடுகிறார்கள், அனலாக இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் போதுமான அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய பரிபூர்ணம் இல்லை. பரிபூர்ணத்தை பெற்றிருந்தால் சத்தியத்தை ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். தேவனுடைய எல்லா அம்சங்களிலும் காரியங்களிலும் விசுவாசம் கொண்டிருந்தனர். அதை குறித்து தேவன் எல்லாவற்றையும் அங்கே சொல்லுகிறார். சரி, ஆகையால் இவர்களோ உள்ளே செல்வதற்கு போதுமான அளவுதான் எங்களிடம் உள்ளது, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில் சென்று விட்டனர். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செய்வாங்க? விற்கிற இடத்துல போய் வாங்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் மணவாளன் வந்து விட்டார். அங்கே என்ன நடக்கும்? அவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் போய்விடுவார்கள். அங்கே அவர்கள் இருளில் தள்ளப்பட்டார்கள். அங்கே அழுகையும் பற்கடித்தும் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆனால் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் வெள்ளாடுகளிலிருந்து பிரிக்கப்பட்டு செம்மறி ஆடுகளாக வருகிறார்கள். பாருங்கள், 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். 1வது ஒரு உயிர்த்தெழுதல். ஆனால் 2வது உயிர்த்தெழுதல் என்பது அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்காக வரக்கூடிய மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவாங்க. ஆனால் 1ஆம் உயிர்த்தெழுதலில் இவங்க வர முடியாது. மணவாட்டிங்கிற ஸ்தானத்தை அவர்களுக்கு அடைய முடியாது. அடுத்த 1000 வருஷம் அரசாட்சியிலையும் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவங்க இழந்து போகிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு புரியாது, நம்ம சொன்னால் புரியாது. ஆனால் இதுதான் சத்தியம். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் வெள்ளாடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட செம்மறி ஆடுகளாக கடைசி நாட்களில் வெள்ளை சிங்காசனத்தின் போது இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீட்டிருந்து செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல அவர்களை பிரிப்பார். பாருங்கள், இங்கே மணவாட்டி இல்லை. மணவாட்டி ஏற்கனவே எங்கே இருக்கிறாங்க? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறேன் எவனோ அவன் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ மணவாட்டி சிங்காசனத்தில், ஏன்னா பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 6:2 சொல்கிறது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறதா இருந்தால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய சீசர்களுக்கு அதை சொன்னார். நீங்கள் மறுமையிலே
12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நியாயந்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். இப்படியானால் மணவாட்டி இந்த உலகத்தை நியாயந்திருப்பதற்காக அவரோடு கூட சிங்காசனத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 2 கூட்டம் இருக்கும். ஒன்று அவிசுவாசி கூட்டம், அதுதான் வெள்ளாடு. வெள்ளாடு அவிசுவாசி கூட்டத்தை குறிக்கிறது. செம்மறி ஆடு இந்த உபத்திரவ காலத்தில் சென்று இரத்த சாட்சியாக மரித்து அந்தி கிறிஸ்துனால வேதனைப்படுத்தப்பட்டு மரித்து போனவர்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க? 2ஆம் உயிர்த்தெழுதலில் தான் வருவாங்க. எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க தெரியுமா? அவர்கள் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையே அவர்கள் வீணாய் போகும் அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனே, ஆனால் நாம் அதை விட்டு விடக்கூடாது. நமக்கு தேவை இம்மை பொழுதில் மறுரூபமாகி ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கணும். அப்படின்னா அந்த விசுவாசத்தை புத்தி உள்ள கனிகள் மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. நாம் அங்கு தான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், 2-3 வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மீதம் என்பது என்ன? இப்பொழுது என்ன அப்படின்னா, மீதியானவர்கள், அதை பாருங்கள், ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். ஒரு அருமையான துணி இருக்கிறது. நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு டெய்லர்னா என்ன சொல்லுவோம்? அதை ஒரு டெய்லர் என்ன செய்வார்னா, துணி தைக்கக்கூடிய டெய்லர் என்ன செய்வார்னா, ஒரு துணியை எடுப்பார். நீங்கள் ஒரு புதிய துணியை, விலை கூடுன ஒரு துணியை வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோ இல்லை ஒரு ஷர்ட்டோ ஏதோ தைக்கணும் அப்படின்னா, இந்த துணியில் அந்த டெய்லர் என்ன செய்வார்? அதை வரைவார். அந்த பென்சிலை வச்சு என்ன செய்வார்? அதை வரைவார். வரைந்த பிற்பாடு அதை எதை தைக்க போகிறோமோ அதை மாத்திரம் கட் பண்ணி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி என்ன செய்வார்? எடுத்துட்டு மீதியை கீழே போட்டுருவார். புரியுதா? துணிக்கு விலை கொடுத்து வாங்கிட்டோம். முழு துணியானது கரையும் கொடுத்து வாங்கப்பட்டது போல புத்தி உள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இதிலிருந்து வெற்றி எடுக்கப்பட்ட பாகம்தான் அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மணவாட்டியினுடைய ஸ்தானத்துக்கு வருகிறவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு செல்லக்கூடியவர்கள். அதனால் அந்த முன்குறிக்கப்பட்ட துணியை மட்டும் வரைபடமாக வரைந்து அதை வெட்டி எடுத்து விட்டு மீதியானவைகளை கீழே போட்டு விடுவார். பாருங்கள், வெட்டி எடுக்கப்பட்ட துணியும் கீழே போடப்பட்ட துணியும் 2மே என்னது தான்? சுத்தமான துணி தான். கரையும் கொடுத்து வாங்கப்பட்டது என்பது. புத்தி இல்லாத கனிகள் கூட இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கரையும் கொடுக்கப்பட்டு தான் வாங்கப்பட்டாங்க. அதில் நம்ம சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த மணி நேரத்துக்கான அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வெளிப்பாட பெறாத பட்சத்தில் தேவன் அவர்களை முன்குறிக்கவில்லை. ஆகையால் முன்குறிக்கப்பட்ட பாகத்தை மட்டும்தான் அந்த டெய்லர் என்ன செய்கிறாரு? வெட்டி எடுத்துவிட்டு மீதியை போட்டு விடுகிறார். அதுதான் மீதியானவர்கள். மீதியானவர்கள் என்பதை பார்ப்போம். ஆகையால் தேவன் அதை என்ன செய்கிறார்னா, இந்த சபைகளிலிருந்து மணவாட்டியை மட்டும் வெளியே எடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மீதம் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த கீழே போடப்பட்டவங்க 2 துணியும் பரிசுத்தமான துணி தான், விலையேறப்பட்ட துணி தான், கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட துணி. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாம் அவர்களை குறை கூறுவதில்லை. ஆனால் முன்குறித்தல் என்பது அந்த டெய்லர் தான் எந்த பாகம் நமக்கு தேவைப்படுமோ அதை வெட்டி எடுக்கிறார். ஆமென். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து தமக்கு மணவாட்டியை அவர் எல்லா சபைக்கு மத்தியில் இருந்தோம் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். தேவன் அந்த சபை முன்குறித்திருக்கிறார். அந்த சபை அவர் வெளியே எடுக்கிறார். ஆகவே மீதமுள்ளவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் கைவிடப்பட்டு சென்று விடுகிறார்கள். கைவிடப்பட்டு கீழே நாம் போட்டு விடுகிறோம் மற்ற துணியை. இங்குதான் அநேக வேதாகம அறிஞர்கள் குழப்பமடைந்து மணவாட்டி உபத்திரவத்துக்குள் செல்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். இல்லவே இல்லை. மணவாட்டி ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க? உபத்திரவ காலத்துக்குள் போக மாட்டார்கள் என்பதை நான் கொண்டேன். பாருங்கள், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மணவாட்டியை வானத்தில் கண்டேன், வலு சர்ப்பமானது தன் வாயிலிருந்து ஜலத்தை கக்கினவாறு மணவாட்டியுடன் யுத்தம் செய்ய வந்தது. மணவாட்டியின் 144,000 பேர் சீனாய் மலை மேல் நின்று கொண்டிருந்தனர் என்று தவறாக வேத வசனங்களை வியாக்கியானம் செய்து பொருத்துகிறார். இந்த 1,40,000 பேர் யூதர்களை குறிக்கிறதை தவிர மணவாட்டி அல்ல. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம், பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் சிபிஎம்.
சிபிஎம் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் இன்னைக்கு எப்படின்னா 1,44,000 பேர் நாங்கள் தான் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கக்கூடியவங்கள் என்று அங்கே கொண்டு அவர்கள் பொறுத்துக்கிறாங்க. ஆனால் அதற்கும் புறஜாதிகளுக்கும் என்னல்ல சம்மந்தமே கிடையாது. அவர்கள் புறஜாதி மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு யூதர்களுக்கு மத்தியில் முன்குறிக்கப்பட்ட 1,44,000 பேரும் மோசே எலியாவுடைய செய்தி கேட்டு ரட்சிக்கப்பட போகிறவங்க. அதுதான் இதை அங்கே போட்டு குழப்புறாங்க எல்லாம். மணவாட்டி பரலோகத்தில் இருந்தால் பாருங்கள், யூதர்கள் ரட்சிக்கப்படும் போது அந்த 1,40,000 மீட்கப்படும் பொழுது மணவாட்டி பரலோகத்தில் இருக்கிறான். அது மிக முக்கியம். மீதமுள்ள ஸ்திரீயின் வித்துக்கள் அவள்தான் அந்த அமைப்பானது. இந்த உபத்திரவ காலத்துக்குள் சென்ற கத்தோலிக்க சபை வலுவடைந்து ரோம சாம்ராஜ்யம் நிலை கொள்ளும் போது அவர்கள் பெரிய தங்கள் எல்லா அதிகாரத்தையும் அந்த சபையுடன் சேர்த்து விடுவார்கள். பரிசுத்த ஆவி மெதடிஸ்ட் பாப்டிஸ்ட் மீது விழும். அவர்கள் எல்லோரும் பாசைகள் பேசி தேவனை துதித்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே இருக்கும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பிசாசுகள் ஓடும், வியாதி சுகமாகும், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். எல்லாமே அந்த ஸ்தாபனங்களில் நடக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே செல்வார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படார்கள். மீதம் உள்ளவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் செல்லத்தக்கதாக இங்கே விடப்படுவார்கள் என்பது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். அடுத்த கடைசி நாம் முடிக்க போகிறோம். இப்பொழுதுங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த புத்தி இல்லாத கன்னிகளாக இருப்பார்கள். அடுத்து அவிசுவாசிகளாக இருப்பார்கள். இவங்க தான் நியாய தீர்ப்புக்கு வருவாங்க. ஆனால் மணவாட்டி சிங்காசனத்தில் அவரோடு கூட இருப்பாள். இந்த புத்தி இல்லாத கன்னிகள் அடுத்து அவிசுவாசிகள் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மணவாட்டி ஒருபோதும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டாள். நம்ம வார்த்தை ஏற்றுக்கொண்டதுனால மணவாட்டியை தேவன் நியாயம் தீர்க்க மாட்டார். அடுத்தது உபத்திர காலத்துக்குள்ளே மணவாட்டி செல்ல மாட்டால். ஒரு இமைப்பொழுதில் மர்வமாகி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் உலகத்தில் உள்ள புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இவ்விதமாக புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே ஒவ்வொருவரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம முடிப்போம். மணவாளனை சந்திக்க 10 கனிகள் புறப்பட்டனர் என்று இயேசு போதிக்கவில்லையா? அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத கனிகளாக இருந்தார்கள். பரிசுத்தமானவர்களாக தங்கள் பரிசுத்தாவியை பெற்று தங்கள் விளக்குகளில் எண்ணெயை உடையவர்களாக இருந்தார்கள். மணவாளன் வந்தபோது சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் உள்ளே பிரவேசிக்கிறோம் சொன்னார்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவங்க வாங்க சென்ற பொழுது மணவாளன் வந்து விட்டார். என்ன செய்தாங்க? மணவாளன் ஆயத்தமாக இருந்த புத்தி உள்ள கனிகள் மணவாட்டி என்ன செய்தாங்கன்னா கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டார்கள். அந்த கனிகள் கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தார்கள். ஆனால் அவர்களோ அழுகையும் கூக்குரலும் பற்கடிப்பும் இருந்த புறம்பான இருளுக்குள் தள்ளப்பட்டார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சோதரம் கடைசியாக ஒரே பகுதி. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முறியும் உலகம் இல்லை. பாருங்கள், 1000 வருஷம் அரசாட்சியாக இருக்குன்னா மணவாட்டிக்கு மட்டும்தான். அந்த 1,44,000 பேருக்கு கிடையாது. செய்தியில் இருக்கிற அநேகர் 1000 வருஷம் அரசாட்சியில் அந்த 1,44,000 இருப்பார்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மணவாளனும் மணவாட்டியும் மட்டும்தான் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். பிரஜாதி மணவாட்டி எப்படி? யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது அவனுடைய மணவாட்டி யார்? புறஜாதி மணவாட்டி. அந்த எகிப்திய பெண்ணைத்தான் யோசேப்பு திருமணம் செய்திருந்தான். அது ஒரு முன்னடையாளம். அதுபோல் 1000 வருஷம் அரசாட்சியில் மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி புறஜாதி. தேவன் பிரஜாதிகளின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். மணவாட்டி என்றால் புறஜாதி மட்டும்தான்.
அந்த 1,44,000 பேரை இங்கே கொண்டு இணைக்கக்கூடாது. ஆகையால் மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவுக்கும் அவர்கள் உயிரிடவில்லை, அவர்கள் பூமியிலே நித்திரையாகத்தான் இருப்பார்கள். இப்பொழுது கவனிங்கள், ஒரே ஒரு காரியம், அவர்கள் 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் துவங்கி 7ஆம் ஜாமம் வரை நித்திரை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போ இந்த நித்திரை செய்யலாம், இந்த 7 ஜாமங்கள், இது 7 சபை காலங்களில் நித்திரையாக இருக்கிறவர்கள். அதே போல் புத்தியுள்ள கன்னிகளும் அந்தந்த சபை காலத்துக்குரிய செய்தியாளனுடைய செய்தியை, எபேசு சபையின் தூதனாகிய பவுலுடைய செய்தியை விசுவாசித்தவர்கள், இர்னேசனுடைய செய்தியை விசுவாசித்தார்கள், மார்ட்டின் லூத்தருடைய செய்தியை விசுவாசித்தார்கள், ஜான் வெஸ்லியினுடைய செய்தியை விசுவாசித்தார்கள், பெந்தகோஸ்தே செய்தியை விசுவாசித்தார்கள். அத்தனை பேரும் இப்பொழுது நித்திரையாக இருக்கிறாங்க. எல்லாரும் பூமியின் தோளிலே நித்திரையாக இருக்கிறாங்க. இந்த பரிசுத்தவான்கள் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள், அதாவது கிறிஸ்துக்கள் நித்திரையாக இருக்கிறவர்கள், எபேசு சபை காலம் முதற்கொண்டு நாம் வாழ்கின்ற இதுவரைக்கும் நித்திரையாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதுதான் ஒவ்வொரு 7 ஜாமங்களை பற்றி சொல்லியிருக்கு. ஆகையால் உண்மையாகவே கர்த்தரை சந்திக்க சென்றார்கள். எப்பொழுது மணவாளன் வருகிறார்? 7வது ஜாமத்தில், 7வது சபை காலத்தில். பாருங்க, எவ்வளவோ அது நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. 7வது சபை அந்த ஜாமத்தில் தான் கர்த்தர் வந்தார். அது கர்த்தருடைய நேரமாக இருந்தது. 1ஆம் மணி நேரம், 2ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம் என்று எபேசு சபை காலம் முதற்கொண்டு இந்த சபை காலம் வரைக்கும், லவதிக சபையில் காலம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பரிசுத்தமாக ஜெபித்து ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பூமியின் தோளிலே நித்திரையாக இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு ஒரு பெரிய சேனையாக வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் பிரியமானவர்களே, புத்தி இல்லாத கன்னிகளுக்கு எண்ணெய் இல்லை, வெளிப்பாடு இல்லை. அவங்க ஏதோ இன்னும் திரித்துவோம், இன்னும் பிதாகுமாரன் பரிசுத்தாவி, ஆனால் அவரிடத்துல எல்லாமே இருக்கும். 2ஆம் வருகை விசுவாசிப்பாங்க, அற்புத அடையாளங்கள் இருக்கும், அந்நிய பாஷைகள் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவர்களை விரல் நீட்டு கூட நாம் என்ன செய்ய முடியாது, குற்றம் சுமத்தாதபடிக்கு பரிசுத்தமாக ஜெபிப்பாங்க, எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் இந்த மணி நேரத்துக்கான செய்தியை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்காத பட்சத்தில் உபத்திரவ காலத்துக்குள் செல்வார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு அதைத்தான் சொன்னார். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்களுக்கு எண்ணெய் இருந்தது, ஆனால் அவர்களுக்கு எண்ணெய் இல்லை. ஆயத்தமாக இருந்த புத்தியுள்ள கன்னிகள் மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் கைவிடப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் புத்தியுள்ள கன்னிகளும் புத்தி இல்லாத கன்னிகளையும் குறித்து இன்னும் அநேக காரியங்களை நாம் பேச முடியும். ஆனால் நாம் சுருக்கமாக அதை குறித்து பேசுகிறோம். ஆகையால் இந்த மணி நேரத்துக்கான வேத வசனங்களின் நிறைவேறுதல் முதலாவது எங்கு துவங்கிறது? அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றாகணும். நீங்கள் மணவாட்டின்னா மணவாளுடைய நாமத்தை என்ன செய்யணும்? தரிக்கணும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் அது கத்தோலிக்க கொண்டு வந்தது, கத்தோலிக்க மதம் கொண்டு வந்தது. கத்தோலிக்க மதம் தான் கிபி 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கொண்டு வந்தது. ஆனால் ஆதி சபை 300 ஆண்டுகள் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆகையால் மணவாட்டி என்றால் முதலாவது பாவம் மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்புறம் இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள் நிறையா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அதையெல்லாம் 7 சபக்காலங்கள், 7 முத்திரைகள், 7 இடிமுழக்கங்கள், எவ்வளவோ செய்திருக்கிறது. இதையெல்லாம் விசுவாசித்து நம்மை பரிபூரணத்துக்குள் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறவர்களை எடுத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான மாலை வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒரு சிலராக கூடி வந்து உம்மை துதித்து பாடி ஆராய்த்து மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும் கிருபை செய்தீர். இந்த வேடப்பாவோட வகுப்பில் புத்தியுள்ள கனிகள் யார், புத்தி இல்லாத கனிகள் யார் என்பதை குறித்து சுருக்கமாக நாங்கள் பார்க்கும்படி கிருபை செய்தோம்.
இன்னும் இதை குறித்து விரிவாக பார்ப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, இந்த சுருக்கமான இந்த செய்தியை கேட்டு அநேகர் மனம் திரும்பி வார்த்தைக்கு நேராக கடந்து வர கிருபை செய்ய. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவரவர் சேர்ந்திருக்கிற சபையின் சடங்காச்சாரங்கள், சட்டத்திட்டங்கள், கொள்கைகளை, கோட்பாடுகளை தான் பின்பற்றுவதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ஒரு உண்மையான மனவாட்டி இந்த மணி நேரத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவரல்ல, எந்த சபைகளின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் ஆண்டவரே கை கொள்ளுகிறவர் அல்ல. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிக்கிறோம். ஆகியால் கர்த்தாவே, மணவாளன் வார்த்தையாக இருக்கிறது போல மணவாட்டியும் வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தாவே, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், ஒப்புடுகிறோம். இந்த சிறிய செய்தியானது அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க இந்த செய்தியை ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.